Hello friends, welcome to our channel Tanamika Sweet Home. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பீட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். நான் வந்து பீட்ஸ் வச்சு இன்னைக்கு நெக்லஸ் பண்ண போறேன் என் பாப்பாக்காக. இதுக்கு வந்து நமக்கு ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து இத கோக்கறதுக்கு ரெண்டு ஊசி வந்து நமக்கு தனித்தனியா தேவை. தனித்தனியா ரெண்டு ஊசி எடுத்து அதில் வந்து நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு ஊசி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு ஊசிலையும் ஃபஸ்ட்டு ஒரு மணியை வந்து கோக்கணும். அந்த ஒரு மணியை எந்த டைரெக்ஷனில் கோத்தோமோ அதே டைரெக்ஷனில் இன்னொரு ஊசியும் போட்டு ஒரே மாதிரி இப்படி வந்து ஒரு ரெண்டு நூலையும் சேர்த்து ஒரு மணியை வந்து கோத்துக்கணும். அடுத்தது இப்போ ரெண்டு ஊசி இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு மணியை வந்து தனித்தனியாக கோக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஊசியில் வந்து ஒரு மணி, திரும்ப இன்னொரு ஊசியில் வந்து இன்னொரு மணி வந்து கோத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை கோக்கும்போது இதை வந்து இந்த லாஸ்ட் எட்ஜுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நூல் சிக்கலாகாமல் இருக்கும். இப்போ 3 மணி கோத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ 4வது மணி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஊசியில் கோத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ரைட் சைடில் விட்டோன்னா அடுத்த ஊசியை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அதே மணியில் வந்து நம்ம கோக்கணும். ஆப்போசிட்டில் நூல் வரும். இந்த ஆப்போசிட்டில் வரும்போது இந்த ரெண்டு நூலையும் பிடிச்சி நீங்கள் எடுத்திங்கன்னா அது எட்ஜுக்கு வந்துடும் கரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 4வது மணிலேருந்து ஊசியிலேருந்து ஒரு ஊசி இந்த சைடும் ரைட் சைடும் ஒரு ஊசி லெஃப்ட் சைடும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக ஷேப் வந்து வரும். அடுத்தது இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ திரும்பவும் ரெண்டு ஊசியிலையும் தனித்தனியாக ரெண்டு மணி கோக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு மணியை வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கோக்கணும். அதே சேம் ப்ராசஸ் தான். பாருங்கள், இப்போ ரெண்டு ஊசிலையும் தனித்தனியாக ரெண்டு மணியை வந்து கோத்தாச்சு. அடுத்தது ஒரு மணி எடுத்து ஒரு ஊசியில் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட் நம்ம இதில் லெஃப்ட்லேருந்து விட்டுருக்கோம் இல்லையா, திரும்ப இந்த மாதிரி அதே ஊசியை ரைட் சைட்லேருந்து விட்டுக்கணும். விட்டுட்டு எடுத்திங்கன்னா அதே ஷேப்க்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நமக்கு அடுத்தடுத்தது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நூல் வந்து ஒரே சைட்லேருந்து வரக்கூடாது. பாருங்கள், அந்த ரெண்டு சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து வரும் நூல். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ரெண்டு மணி எடுத்து ரெண்டு நூல்லையும் கோத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஊசிலையும் அந்த ஊசிலையும் கோத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஊசியில் வந்து ரெண்டு மணியை கோத்துக்கோங்க, இன்னொரு ஊசியில் வந்து ஒரு மணி கோத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த லாஸ்ட்டாக மேலே இருக்க மணியில் வந்து இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பவும் இந்த ஊசியை விட்டு இழுத்தோன்னா சேம் அதே மாதிரியே வந்துடும் நமக்கு ஷேப். ஆனால் ஒவ்வொரு மணியும் கோக்கும்போதும் இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நூல் சிக்கலாகாமல் இருக்கும். இது நூல் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. குட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். நமக்கு அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதே சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஊசியில் தனித்தனியாக ரெண்டு மணி, அடுத்தது ஒரு மணி எடுத்து அது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் வரையும் நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கோத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இது இவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கும் பாப்பாவுக்கு. ஸோ நான் வந்து இந்த லென்த்துக்கு வந்து கோத்துருக்கேன். நீங்கள் உங்கள் கழுத்துக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் கோத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ரெண்டுத்தையும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு நூல் போதும். ஸோ ஒரு ஊசி மட்டும் வச்சுட்டு ஒரு ஊசி கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இது கூட வந்து இப்போ கோல்டன் பீட்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ளைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு பீட்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க இந்த எட்ஜிலேருந்து ஒரு மணியில் வந்து நம்ம இதை ஊசியை வந்து விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். சைடில் இருக்கு இல்லையா, இந்த மணியில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கொயராக இருக்கிற இடத்துல நமக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். கோல்டு பீட்ஸ் ஒன்று எடுத்தாச்சு. அதை எடுத்து இது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அப்படியே லைனாக கோக்க வேண்டியதான்.
அடுத்த மணி இருக்கு இல்லையா, அடுத்த ஸ்கொயர் அதில் வந்து விட்டு வெளில எடுத்தோன்னா சென்டரில் போய் லாக் ஆகிடும். பாருங்கள், இந்த 2 மணிக்கும் சென்டரில் வந்து நமக்கு ஒரு கோல்டு பீட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதே சேம் ப்ராசஸ் தான். அடுத்த கோல்டன் பீட்ஸ் எடுத்து இதே மாதிரி நம்ம கோத்துட்டு அடுத்த ஸ்கொயரில் இருக்க அந்த மணியில் வந்து விட்டு எடுத்தோன்னா அந்த கேப்பில் போய் லாக் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலும் செய்யலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு போடும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ நான் என் பாப்பாவுக்கு வந்து நானே செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கோல்டன் பீட்ஸ் வந்து அந்த நடுவில் இருக்க கேப்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ நடுவில் அது கோத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு மணிக்குள்ளே விட்டு இதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து நாட் ஜாயின் பண்ணணும் பின்னாடி. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்கு கிடைக்கும் கடையில். அந்த மாதிரி ரிங்கை வந்து நம்ம 2 சைடும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற நாட்டும் வாங்கி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அழகான பீட்ஸ் நெக்லஸ் ரெடி. இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது கூடவே இந்த மாதிரி நாட் விற்கும் கடையில், அது வாங்கி ரோப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.